அன்பு கழுமிய தமிழர் வாழ்வியல் புலத்துடைய அன்பு தமிழ் நெஞ்சங்களே, உங்கள் அனைவரையும் பெண்ணாடும் முத்துஜோதி மிக்க பணிவன்போடு வணங்கி மகிழ்கிறேன். இன்று உங்கள் முன்னே தமிழர் வாழ்வியல் ஆய்வுரை 71 அளிப்பதிலே நான் ஈடு இணையற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இப்பொழுது கெடில நதி நாகரிகத்தை பற்றி சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இது நீளத்திலே மிக குறைந்ததாக இருந்தாலும் 70 தொலைவே ஓடுகிற ஆறாக இருந்தாலும் கடுகு சிறுத்தாலும் காரங்குறையா என்பது போல மிக அருமையான புகழ்வாய்ந்த சில நிலைகளை கொண்டு இந்த ஆறு எப்படி திகழ்கிறது என்பதை நாம் விளங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த கெடில நாட்டு வரலாற்றினுடைய தொன்மை பார்க்கிற போது இது இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் என்று சொல்வார்கள், வரலாற்றுக்கு முந்தைய காலம். அந்த முந்தைய காலத்திலிருந்தே இது மிகவும் சிறப்புற்றதாக இருந்திருக்கிறது. நூறாயிரக்கணக்கான ஆண்டுகள், லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்டது திருமுனைப்பாடி நாடு தான் இந்த கெடில நதி நாடு. இது உலகினுடைய மிக பழைய நாடுகளினுடைய வரலாற்று அடிப்படையிலே இதுவும் திருமுனைப்பாடுன்னு ஒன்றாக இருக்கிறது என்பதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு முதல் காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு ஆறு கடலிலே சென்று கலக்கிறது என்றால் அந்த கலக்கிற முகத்வாரம் இருக்குது பாருங்கள், அங்கே சுழிமுனை தீவுகள் உண்டாகி இருக்குன்னா அது மிக பெரும் பழைய ஆறாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படித்தான் இந்த கெடிலம் கடலோடு கலக்கும் இடத்திலே அந்த கழிமுக தீவுகள் ஏற்பட்டு இருக்கின்றன. அதனால் கெடிலம் பல 100,000 ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றியிருக்க வேண்டும் இந்த நிலப்பகுதி என ஆய்ந்து தெரிவித்திருக்கிறார். சரி, நிலம் பழசாக இருக்கலாம், மனிதர்கள் இருந்தாலும் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இங்கே இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே பல இடங்களிலே, அதாவது தென்னார்காடு மாவட்டத்தின் பழைய தென்னார்காடு மாவட்டம், இன்றைய கடலூர் புறம் சேர்ந்த இந்த பகுதி மாவட்டத்தினுடைய பழங்குடி மரபர் இருக்காங்க பாருங்கள். அவர்கள் கோயிலாக ஒரு சின்ன மரத்தின் கீழே எங்கே வழிபடுறாங்க பாருங்கள். கோயிலில் பெரிய தஞ்சாவூர் கோயில் பெரிய கோயில் இல்லை, ஒரு ஏதாவது ஒரு மலைக்கோகையிலையோ அல்லது ஓரத்திலேயோ ஒரு கற்களுக்கு இடையிலோ அவர்கள் கோயிலாக வைத்து சில கற்களை வைத்து வழிபடுகிறார்கள். அது எல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கற்கால மனிதர்கள் பயன்படுத்திய கருவிகள். தன் மூதாருடைய நினைவாக அந்த கற்களை எல்லாம் வைத்து அவர்கள் வழிபடுகிறார்கள். குறிப்பாக இந்த கல்வராயன் மலைன்னு ஒன்று இருக்குது தென்னார்காடு மாவட்டத்தில், பழைய தென்னார்காடு மாவட்டத்தில். அங்கே இந்த கல்வராயன் மலை வட்டார பகுதியிலே இந்த கருவிகளை வைத்து இன்றும் வழிபடுகிறார்கள் அந்த பழங்குடி மக்கள். அதெல்லாம் பல 1000 லட்சம் ஆண்டு பழமையானதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அப்போ மனித சந்தானமே இருந்திருக்கு பாருங்கள். மண் மட்டும் பழையதில்லை, பல கோடி ஆண்டு சொல்கிறாங்க. இந்த கல் மரங்களை வைத்து பார்க்குறப்போ அது எத்தனையோ 15 கோடி 30 கோடி அப்படி வருகிறது அந்த வயது. மக்களும் கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியட் மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இது கல்வராயன் மலை கிடைத்திருக்கிற அந்த போர்க்கருவிகள். அதுபோல் இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில் வட்டத்தில் உள்ள கொல்லூர், தேவனூர் முதலிய இடங்களிலும் கூட, கள்ளக்குறிச்சி வட்டாரத்தில் உள்ள இந்த கொங்கராயப்பாளையம், குண்டலூர் இந்த போன்ற இடங்களெல்லாம் சவக்குழிகள் கிடைச்சிருக்கு. இதில் சில 6 அடி நீளம், 4 அடி அகலம், 3 அடி ஆழம், இப்படிலாம் நிறைய சவக்குழிகள் கிடைச்சிருக்கு கற்பாறைகளால். அதுக்குள்ளே சிலவற்றில் எலும்பு துண்டுகள், மட்கலங்கள், இரும்பு கருவிகள்லாம் காணப்பட்டிருங்க. இதெல்லாம் இந்த புதிய கற்காலத்தினுடைய வாழ்ந்த மக்களோட இருக்கலாம் என்று கருதுகிறார்கள். பழைய கற்காலத்திற்கும் உலோக கற்காலத்திற்கும் இந்த மெட்டலை சொல்கிற இடைப்பட்டது தான் இந்த புதிய கற்காலம். அதுவும் பல 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அதனால் புதிய கற்காலத்தில் மட்கலங்களும் இரும்பு கருவிகளும் இங்கே நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த பெரிய சால்கள், பானைன்னு சொல்லுவாங்க, பானைன்னு இன்னும் கிராமப்புறங்களில் இந்த பெரிய பானை சால் என்று வழங்குகிற பழக்கம் இருக்கிறது. அதில் பிணைத்தை வைத்து மூடி புதைக்கிற பழக்கம் முதுமக்கள் தாழின்னு சொல்கிற மாதிரி அதுபோல் நிறைய கிடச்சிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் இந்த வட்டாரத்துடைய இந்த மண்ணினுடைய பழமையை எடுத்து நமக்கு பறைசாற்றுவதாக இருக்கிறது. இந்த பகுதியுடைய ஆட்சி வரலாறு என்று பார்க்கிற பொழுது மிக பழமையான ஆட்சி காலம், சங்க காலத்துக்கு முற்பட்டிருந்து இங்கே மன்னர்கள் ஆண்டு இருக்காங்க நிலப்பகுதி. நமக்கு இன்றைய வரையிலே தெரிந்த வரையிலே நமக்கு தமிழ்நாட்டு ஆட்சி வரலாறுன்னா தொடக்க காலம்னு கேட்டிங்கன்னா கடைச்சங்க காலம்தான். ஏன்னா அந்த இடைச்சங்க காலம் முதற்சங்க காலத்தினுடைய எச்சங்கள் எதுவும் நம்மிடத்தில் கிடைக்கவில்லை.
கடைச்சங்க காலத்து நூல்களான இந்த கிமு 3, கிமு 6, கிபி 6, கிமு 3ஆம் நூற்றாண்டு கிபி 6ஆம் நூற்றாண்டு இடைப்பட்ட இந்த பகுதி தான் கடைச்சங்க காலம். அது நூல்களாகத்தான் 8 தொகை 10 பாட்டு போன்ற சங்க இலக்கியங்கள் கிடைத்திருக்கின்றன. அதுதான் நமக்கு நூல்கள் வழி நாம் தமிழுடைய வரலாற்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஏதுவாக இருக்குன்னு பல முறைகளில் நான் சொல்லியிருக்கிறேன். அதற்கு முன்னே இருக்கிற வரலாறும் எதுவும் கிடைக்கல. இப்போ நடுக்கல்லாம் கிடைச்சிருந்தா சங்க காலத்துக்கு முற்பட்ட கல்லுகள் கிடைந்தால் அதை வச்சு நம்ம வயது கண்டுபிடிக்கலாம். அதில் இருக்கிற ஓவியங்கள், அதில் இருக்கிற எழுத்துக்களை வச்சு நம்ம எதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். நமக்கு அது மாதிரி கிடைக்கல. சோழருடைய ஆட்சி என்று பார்க்கிற பொழுது, நம்ம இலக்கியங்கள் வழி பார்க்கிற பொழுது, இந்த சோழ நாட்டோடு திருமுனைப்பாடி நாடு என்று சொல்கிறோம் பாருங்கள், அதாவது நடுநாடு, தொண்டை நாடு ஆகியவற்றை இணைத்து தன் தலைமையின் கீழ் ஆண்டு வந்திருக்கிறார்கள் சோழ பெருமன்னர்கள். இந்த சோழ மன்னர்களுக்குள்ளே கிமு 1 நூற்றாண்டு ஆட்சி தொடங்கியவனாக கருதப்படுகிறான் கரிகால் பெருவளத்தான். அவன் கிமுவில் ஆண்டிருக்கிறான். அவனுடைய ஆட்சி கிடைத்தான் இந்த நிலப்பகுதிகள் முழுவதும் இருந்திருக்கின்றன. அவனுடைய ஆட்சி சிறப்பிலே இவனுக்கு அடுத்த பங்குடையவனாக இருக்கிறான். யாருங்க? நெடுமுடி கிள்ளி. சோழர்கள் நாட்டை பல கோட்டங்களாக பிரித்து அவருடைய அங்கங்கு தம்முடைய ஆணையாளர்களை நிறுத்தி அமர்த்தி காடு திருத்தியும் நீர்ப்பாசன வசதிகள் செய்தும் நல்ல மேற்பார்வையோடு இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். அப்படி அவருடைய ஆட்சியின் கீழே அல்லது தனிப்பட்ட முறையிலேயும் மிக சிறப்போடு வாழ்ந்தவர் தான் இந்த மலைமான் மரபினர்கள். அது இந்த பெண்ணையாற்று நகரிலே நான் அவற்றை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதுவும் இந்த கெடிலத்தோடு தொடர்புடைய ஏற்கனவே ஒரு கருத்து சொன்னேன். கெடில நதியும் தென்பெண்ணை ஆற்றையும் தனி பிரித்து பார்க்கணும். ரெண்டும் ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் ரெண்டும் இணைந்தே ஓடி போய் கடலூரில் கலக்குது. ஆக இந்த மண்ணினுடைய நாகரிகம் அரசியல் வரலாறு பார்க்கிற பொழுது ரெண்டையும் சேர்த்து தான் பார்க்க முடியும், தனித்தனியும் பார்க்க முடியாது. ரெண்டும் பிணைந்தது தான் அது. இப்போ மலைமான்கள் 2 நதிக்கு இடையில் ஆண்டவர்கள் தானே. ஆக 2 நதிக்கரையிலும் இவர்களை பற்றி சிந்திப்பதிலே எந்த விதமான தவறு இல்லை. இந்த மலைமான் திருமுடிக்காரிமன் எவ்வளோ சிறப்போடு வாழ்ந்தான்னு நான் சொல்லியிருக்கிறேன். தனித்து ஆண்டிருக்கிறார்கள். சோழ மன்னருடைய கட்டுப்பாட்டில் வாழ்ந்திருக்கிறார்கள். பல்லருடைய கட்டுப்பாட்டிலும் வாழ்ந்த ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஆக இந்த திருமுனைப்பாடி நாட்டை மிக சீரும் சிறப்பு நடத்தி வந்தவர்கள் இந்த மலைமான்கள். பெரும்பாலும் சோழர் கட்டுப்பாடு தான் ஆண்டிருக்கிறார்கள். மற்ற மன்னரோடு நல்ல நட்புறவு வைத்திருந்திருக்கிறார்கள். அதுவும் சிறப்பாக திருமுனைக்காரி என்பவன் மிக சிறப்போடு ஆண்டிருக்கிறான் மலைமானுடைய மன்னர்களிலேயே. இந்த மலைமானுடைய மரபினருக்குள்ளே இந்த திருமுடிக்காரி மற்ற எல்லோரோடும் ஒரு மிகுந்த தன்னுரிமை சுதந்திரத்தோடு அவன் வாழ்ந்திருக்கிறான். அவனுடைய சிறப்பை நம்ம தனியே ஒரு நாளைக்கு சிந்திக்கலாம். அவ்வளவு சிறப்புடையவன் திருமுடிக்காரி. அடுத்து பல்லவர் பேரரசு. அந்த முற்கால சோழர்களுக்கு பின்னாலே இந்த பல்லவர் பேரரசு அது கிபி 250 மேலே அவர்கள் தொண்டை நாடு சோழரிடமிருந்து பல்லவ மன்னர்கள் கைக்கு மாற்றப்பட்டது. அதுவரை சோழருடைய கட்டுப்பாட்டில் இருந்த அந்த நாடு, தொண்டை நாடு, திருமுனைப்பாடு நாடெல்லாம் பல்லவர் கைக்கு மாறியது. அதாவது தென்பெண்ணைக்கு வடக்கே உள்ள பகுதி சோழரிடம்தான் இருந்தது. அப்பொழுது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து திருமுனைப்பாடி நாடும் பல்லவர் பேரரசனுடைய கைக்கு சென்றுவிட்டது. இந்த நாட்டு 9ஆம் நூற்றாண்டு வரையில் பல்லவ பேரரசர்களே ஆட்சி புரிந்திருக்கிறார். இந்த கெடிலம் நதி பாய்கிற, பெண்ணை நதி பாய்கிற இந்த பகுதிகளை கிட்டத்தட்ட 9ஆம் நூற்றாண்டு வரையிலே, அதாவது பிற்கால சோழர்கள் வருகிற வரையிலே இந்த பல்லவ பேரரசர்களே ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். ஏன்னா அந்த 9ஆம் நூற்றாண்டு இறுதியில் அபராஜிதன் என்கிற அந்த வலிமையற்ற வலு இல்லாத ஒரு பல்லவ மன்னன், அவனோடு பல்லவ பேரரசு முடிவுபடுகிறது. அபராஜிதன் என்பவன் தான் கடைசி பல்லவ மன்னன், வலிமையற்றவன். அவனோடு பல்லவ ஆட்சி விழுந்தது. அதுக்கப்புறம் மீண்டும் சோழர் ஆட்சி, பிற்கால சோழர் ஆட்சி. விஜயாலய சோழன் தலையெடுத்து கிட்டத்தட்ட 350-400 ஆண்டுகள் சோழ பேரரசு இந்த பகுதி முழுவதும் செங்கோல் வச்சிருக்கிறார். சீரும் சிறப்பாக ஆண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே குறுநில மன்னர்களாக இந்த கெடிலம் நதி பாய்கிற இந்த பகுதி, பெண்ணையாறு பாய்கிற இந்த பகுதி, திருமுனைப்பாடு, அந்த திருமுனைப்பாடி நாடு, நடுநாடு எல்லாம் சோழருடைய கட்டுப்பாட்டில் மிக சிறு சிறப்புமாக இருந்தது. குறைகள்லாம் எதுவும் இல்லை. அதனால் பல்லவ பேரரசுடைய ஆட்சி காலத்திலே சமண மதம் தான் இங்கே தழைத்திருந்தது. அந்த கதையை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். திருநாவுக்கரசர் தோன்றி 7ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியில் அந்த மன்னனையும் அவனும் சமண மன்னன் தான், அவனையும் சைவத்திற்கு மாற்றுகிறார்கள்.
தான் சமணனாக இருந்து சைவத்திற்கு மாறியது மட்டுமல்லாமல் அந்த மகேந்திரவர்மன் என்கிற அந்த சமண மன்னனை பல்லவ மன்னனையும் சைவமாக மாற்றுகிறார். அவன் தான் என்ன செய்யறான்னா, இந்த திருவதிகையில் மன்னிக்கணும் திருப்பாதிரிப்புலியூரில் அந்த பாடலிபுத்திரம் தென்னாட்டு பாடலிபுத்திரம்னு சொன்னேனே, அங்கே இருக்கிற சமண மடாலயங்கள் சமண கோயில்கள் அத்தனையும் இடித்து தான் இந்த குணபரேஸ்வரம்ங்கிற ஒரு கோயிலை கட்டுறான் மகேந்திர பல்லவன். அந்த சமண மதத்தினுடைய அந்த எச்சங்களை எல்லாம் இடித்து கொண்டு ஒரு பெரிய கோயில் கட்டுறான்னு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவன் என்ன செய்கிறான்னா, மக்களை மீண்டும் யார் யார் சமணராக இருந்தார்களோ அத்தனை பேரையும் மீண்டும் சைவர்களாக மாற்றுகிறான் மகேந்திரவர்மன். இதெல்லாம் நிகழ்ந்ததெல்லாம் இந்த தென்பெண்ணை இந்த கெடில் நதிக்கரையிலே இருக்கிற அந்த நிலப்பகுதியில் தான். பல்லவ மன்னர்கள் தங்கள் காலத்திலே நாட்டிலே கலை வளமும் பொருள் வளமும் செழிக்க கொழிக்க அவர் நன்றாக ஆட்சி புரிந்தார்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். அதையெல்லாம் இந்த திருமுனைப்பாடி நாடு நடுநாடு என்று சொல்கிற இந்த தென்பெண்ணை கெடில் நதிக்கரையில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளுடைய வளர்ச்சியை காட்டுகிற செய்திகள். கல்வெட்டுடைய துணையோடும் இலக்கியங்களுடைய வழியாகவும் நம்ம ஆராய்ந்து பார்க்கிற பொழுது 4ஆம் நூற்றாண்டிலிருந்து 9ஆம் நூற்றாண்டு வரை தொண்டை நாட்டுடன் திருமுனைப்பாடி நாட்டையும் இணைத்தே சேர்த்து இந்த பல்லவர்கள் அரசாட்சி செய்திருக்கிறார்கள். அதில் பல முதல் வரிசையில் சில அரசர்கள் ஒரு 8 மன்னர்கள், 2ஆம் வரிசையிலே ஒரு அபராஜி தான் கடைசி அரசன் 12வது அரசன், அவனோட முடிஞ்சது பல்லவரசு. இப்படி பல பேர் ஆட்சி புரிந்திருக்கிறார்கள். அதுபோல் பிற்கால சோழர் ஆட்சின்னு எடுத்துட்டிங்கன்னா விஜயால சோழன் ஆரம்பிக்கிறான். அது கிபி 897 இந்த திருமுனைப்பாடி நாடு தொண்டை நாடு நடுநாடு எல்லாம் விஜயால சோழனுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. அது கிபி 897 அவன் தான் விஜயால சோழன் தான் மீண்டும் அந்த சோழ பேரரசை நிறுவுகிறான். மிகப்பெரிய வீரன் அவன். இந்த 870 வரான். அப்புறம் அவனுடைய மகன் ஆதித்த சோழன், அதுக்கப்புறம் பராந்தகன், கண்டராதித்தன், இந்த வரிசையில் நிறைய சொல்லியிருக்கேன் நான். பல உலாக்களிலையும் பல கருத்திலையும் சொல்லியிருக்கிறேன். அந்த வரிசையில் வந்தவன் தான் இந்த 1ஆம் ராஜராஜன், ராஜேந்திர சோழன். இந்த 2 மன்னர்கள் பிற்கால சோழர்னா ராஜராஜ சோழனையும் அந்த ராஜேந்திர சோழனையும் நினைக்காமல் இருக்க முடியாது. அவர் சோழ பேரரசு மட்டும் பெருமை சேர்க்கலை, இந்தியாவுடைய தென்னக அரசாட்சி முறைக்கே பெருமை சேர்த்துள்ள 2 பேரும். இப்போ அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற பொழுது இந்த தொண்டை நாடு நடுநாடு திருமுனைப்பாடு இந்த பகுதிகளெல்லாம் மிக சிறப்புற்று இருக்கின்றன. நார்மலாக வேற்றரசன் வருகிற பொழுது அந்த மன்னனோட கொடுங்க அப்படிலாம் இல்லை. அவர் மிக சிறப்போடு இந்த மண்ணை போற்றியிருக்காக வளர்த்திருக்கிறார். அதில் 3ஆம் ராஜேந்திரன் எப்படி ஒரு பல்லவனுடைய ஆட்சி நம்ம வலிமையற்ற அபராஜ பல்லவனோடு 873 897 வரை ஆண்டவர். ஆக 897 அபராஜ பல்லவனோடு பல்லவர் ஆட்சி ஒழிந்தது. அதுக்கப்புறம் விஜயால சோழன் இருக்கிறான், அவனுடைய ஆட்சியிலே சிறும் சிறப்புமாக இருக்கிறது. 870 ஆரம்பிக்கப்பட்ட அந்த பிற்கால சோழருடைய அந்த ஆட்சி அந்த 3ஆம் ராஜேந்திரன் 1279 முடிஞ்சு போகுது. இவனுக்கு பிறகு சோழ பேரரசு வீழ்ச்சி அடைகிறது. அதுக்கப்புறம் பாண்டியனுடைய ஆட்சி தோங்குது. இந்த சடையவர்மன் சுந்தர பாண்டியன் தலைமையில் பாண்டிய பேரரசு எழுச்சி பெறுகிறது. இதற்கு நடுப்புற இந்த ராஷ்டிரகூடர் பிற்கால சோழருடைய ஆட்சிக்கிடையே பல மரபுகளை சேர்ந்த மன்னர்கள் சில பல ஆண்டுகள் தலை தூக்கி தலை தூக்காங்க மறுபடியும் போடுவாங்க, தலை தூக்க மறுபடியும் போடுவாங்க. இப்படி ராஷ்டிரகூடர் கூட இந்த பகுதியிலே தலையிட்டிருக்கிறார். இவர்கள் இந்த கிபி 950 தொடங்கி 970 வரையும் அப்புறம் அப்பப்போ கண்ணை காட்டுவான், மறுபடியும் போடுவான். 2ஆம் பராந்தகனுக்கும் 1ஆம் ராஜராஜ சோழனுக்கும் இவர்கள் ஒடுங்கி ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டார்கள். ராஜராஜ சோழன் எல்லாம் பொட்டி அடக்கிட்டான். கொட்டத்தை அடக்கி இந்த பக்கமே தலைவிடாமல் பண்ணி வைத்தவன் ராஜராஜ சோழன். அது வரைக்கும் நடுப்புற வருவான் போவான், ஆட்சி பண்ணிகிட்டு இருப்போம். அப்போல்லாம் இந்த திருமுனைப்பாடி நாடு நிறைய தாக்கத்துக்குள்ளாகும். இந்த கெடில் நதிக்கரை அதுபோல் இந்த காடவராயர்னு இந்த சோழருடைய ஆட்சி காலத்திலே அவருக்கு கீழே இருந்து சிற்றரசர்கள். இவங்க ஒரு காடவராயர் ஒரு மரபு. அவங்க திருமுனைப்பாடி நாட்டினுடைய சில காலம் ஆண்டார்கள். அழிந்து போன பல்லவ பேரரசனுடைய வழி வந்தவர்களே காடவராயர் என்று சொல்லப்படுகிறவர்கள். அது பல்லவன் அழிஞ்சிட்டான்னு சொன்னால் சுத்தமாக வேரோடு பூண்டோடு போனன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய மரபாகவும் அவனுக்கு கீழே இருந்து அரசர்களாகவும் பல்லவனுடைய அந்த எச்சங்கள் சிலது அங்கங்கே இருந்துகிட்டு தான் இருக்கும்.
அப்படிப்பட்ட எச்சங்களில் ஒருவர் தான் இந்த காடவராயர் என்பவர்கள். அவர் இந்த சோழர் காலத்தில் கீழே ஆட்சி புரிந்தார்கள். இவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா பல்லவ பேரரசும் வழி வந்தவர்கள். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சங்ககால சோழரின் கீழ் மலைமான் மரபினர் சிற்றரசு ஆண்டது போல இப்போ முற்கால சோழருடைய கீழே மலைமான்கள் சிற்றரசாக ஆண்டார்கள். தனி சிறப்போடு ஆண்டார்கள். ஆனால் கலை இலக்கியம் எல்லாத்தையும் வளர்த்தார்கள். அதுபோல தான் இந்த காடவராயர்கள்லாம் சோழ பேரரசின் கீழே சிற்றரசர்களாக இருந்து அந்த திருமுனைப்பாடி அந்த பகுதியை ஆண்டவர்கள். அதனால் இந்த பிற்கால சோழனுடைய கீழே இந்த பிற்கால பல்லவர் எனப்படும் இந்த காடவராயர்கள் குறுநில மன்னர்களாகவும் சோழனுடைய ஆணையை ஏற்றுக்கொண்டு சீரும் சிறப்புமாக இந்த பகுதியை ஆண்டு வந்தவர்கள். அதாவது சிற்றரசாக இருந்தால் கூட அந்த பகுதிக்கு அவர்கள் தான் முழு உரிமை பெற்ற அரசர். அந்த மாதிரி தான் ஆண்டுருக்கான். சிற்றரசனா அப்படின்னு வடிங்குடி ஒரு ஓரத்தெல்லாம் இல்லை. இவங்க பேரரசுக்கு சமமானவர்கள் தான். ஆனால் அந்த சோழ பேரரசுக்கு இவர்கள் ஆண்டிற்கு ஒரு முறை கப்பம் கட்ட வேண்டும், வரியாக திரை கட்ட வேண்டும். அது ஒன்று தான் வேறுபாடு. மற்றபடி அவர்கள் எல்லாம் முழு சுதந்திரம் உள்ள அரசர்கள் தான். ஏன்னா சோழர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் சுதந்திரம் கொடுத்திருந்தார்கள். அதுபோல் 12ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்திலே இந்த திருமுனைப்பாடி நாட்டிலே கடில நதிக்கரையில் உள்ள இந்த திருமானிக்குழி அந்த பகுதியில் இந்த காடவர்கள் ஆட்சி புரிந்து வந்தார்கள். அவங்க ஆட்சி புரிந்து திருமானிக்குழி இந்த திருஞாசனுடைய அந்த தேவார திருப்பதிகளும் உங்களுக்கு நான் சொன்னேன். திருமானிக்குழியில் கடில நதிக்கரையில் தான் இருக்குது அந்த திருமானிக்குழி. அந்த பகுதியில் வளர்ந்தவர்கள் தான் இந்த காடவராயர்கள். அந்த வழியில் வந்தவன் தான் இந்த கோப்பெருஞ்சிங்கன் என்பவன். மிகவும் குறிப்பிடத்தக்கவன். சில மன்னர்கள் அவங்க திருநிலன்னா இப்போ அதிகமான குறுநில மன்னர் சொல்லலாம். பாரி குறுநில மன்னனா அவங்களாம் ஒரு பெரிய மன்னனுக்கு சமமாக இலக்கியங்களிலே புகழப்பட்டவர்கள், வீரத்திலே புகழப்பட்டவர்கள், கொடையிலே புகழப்பட்டவர்கள். அதனால தான் மூவேந்தரும் பொறாமைப்பட்டு அப்பப்போ போர் தொடுக்குறோம் அவங்ககிட்ட. சாதாரணமாக ஒரு கீழே இருக்கிற ஒரு சிறிய எளிவனாக இருந்தால் அவங்க போர் தொடுக்க மாட்டாங்கல்ல. ஆக இந்த காடவராயரிலே மிக சோழருடைய கீழ்ச்சியில் ஆட்சி புரிந்தவர்களிலே மிக பெயர் பெற்றவனாக வாழ்ந்தவன் இந்த கோப்பெருஞ்சிங்கன். அவன் மிக மிக குறிப்பிடத்தக்கவன். இவன் கடில நதிக்கரையில் உள்ள சேந்தமங்கலத்தை தலைநகராக கொண்டு 1843 முதல் 1279 வரை திருமுனைப்பாடி நாட்டை ஆட்சி புரிந்தார். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகள் திருமுனைப்பாடி நாட்டை கடில நதிக்கரையில் தான் ஆட்சி புரிந்தார். அப்போ கடில நதிக்கரையை சிந்திக்கிற பொழுது இந்த கோப்பெருஞ்சிங்கனை சிந்திக்காமல் இருக்க முடியாது. கெடில நதிக்கரை நாகரிகம்னா கோப்பெருஞ்சிங்கன் ஞாபகம் வரணும். ஆக இவன் அந்த சேந்தமங்கலம் என்கிற ஊர் இருக்குது கெடில நதிக்கரையினுடைய கரையில். அந்த சேந்தமங்கலத்தில் தான் தலைநகராக வைத்து இவன் ஆட்சி புரிந்து வந்தான் திருமுனைப்பாடி நாட்டை. இவனோடு காடவராய மரபினருக்கு ஒரு சோழ இவனோடு முடிஞ்சு போச்சு. அந்த காடவராயர் பரம்பரை என்பது இவனோடு முடிஞ்சு போச்சு. இவன் தான் அந்த பிற்கால சோழனுடைய அந்த இளவரசனை அந்த 3ஆம் ராசனை திரைப்பிடிச்சு வச்சுருந்தவன். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்திருப்பான் பாருங்கள். அதுக்கப்புறம் ராஷ்டிரகூடர்கள்லாம் தலையிட்டு வந்து அதுக்கப்புறம் அதை நீக்கிவிட்டார்கள். ஆக அவ்வளோ சிறப்புடையவன் இந்த கோப்பெருஞ்சிங்கன். அதற்கு பின்னாலே சோழருடைய பிற்கால சோழர் ஆட்சி முடிந்தது. இந்த திருமுனைப்பாடி நாடு பாண்டிய பேரரசனுடைய ஆட்சிக்கும் கீழே வந்தது. ஸோ அந்த திருமுனைப்பாடி அந்த சோழ நாடுடைய தலைமைக்கு உட்பட்ட கோப்பெருஞ்சிங்கன் காடவராயனது ஆட்சிக்கு பின்னாலே பாண்டிய பேரரசனுடைய கைக்கும் மாறியது. அதுதான் அந்த யார் மாற்றினா 2ஆம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன் அவன் தான் அதை மாற்றுகிறான். அதுக்கப்புறம் முதல் சடையவர்மன் சுந்தரபாண்டியன், முதல் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். ஆக எல்லோருடைய ஆட்சியிலேயும் இந்த பகுதி திருமுனைப்பாடி நாடு அவர்களுக்கு அடங்கிய நாடாக, ஆனால் சர்வ வல்லமையுடைய நாடாக, சுதந்திரமுடைய நாடாக, கலை வளம் எல்லாம் நிறைந்த நாடாக இந்த திருமுனைப்பாடி நாடு திகழ்ந்திருக்கிறது பாண்டியருடைய பிற்கால பாண்டியருடைய ஆட்சியிலேயும் கூட. அதுபோல் இந்த 14ஆம் நூற்றாண்டுடைய பல்வேறு அரசுகள் அதை கொஞ்சம் நம்ம சிந்திக்கணும். அதான் இந்த திருமுனைப்பாடி நாடுடைய சிறப்பு என்னன்னா, இந்த தமிழ்நாடு எல்லை பகுதியில் இருக்கிற மன்னர்கள் அடிக்கடி திருமுனைப்பாடி நாட்டோடு வந்து, ஏன்னா இந்த மறவர்கள் வாழ்ந்த பூமி இது, வீரனும் எங்கே இருக்குதோ அதுக்கு அடிக்கடி போர் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல. அப்போ இந்த போசலர்ன்ட்டு இந்த 14ஆம் நூற்றாண்டுடைய முற்பகுதியிலே தென்னார்காடு மாவட்டத்தினுடைய இந்த பாண்டிய பேரரசனுடைய மேலாட்சி பெரும்பாலான இடங்களில் இருந்து வந்தது ஒரு புறம் இருக்க, இந்த மாவட்டத்தினுடைய மூலை முடுக்கலாம் திருச்சில பகுதியில் பல்வேறு அரசுகள் ஆணை செலுத்தி வந்ததாக தெரிகிறது. இந்த மைசூர் நாட்டை சேர்ந்தவன் தான் இந்த ஓய்ஷலர்,
ஹோசலர் மைசூருக்கு இந்த சுற்றுலா போகிறோன்னா அந்த ஹோசலருடைய அந்த கோயில் சிறப்பை பார்த்து அப்படி வியந்து போவாங்க. அவர்களுடைய தலையீடும் ஆதிக்கமும் இந்த திருமுனைப்பாட்டில் வந்து போயிருக்கிறது. அதனால் தான் இந்த 13ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் தான் இந்த போசள மரபினர் தென்னார்காடு மாவட்டத்தினுடைய தன் கைவரிசையை அப்பப்போ காமிச்சிட்டே இருப்பாங்க. திருக்கோளூர் மாவட்டத்தில் கெடில் நதிக்கரையில் உள்ள சேந்தமங்கலம் தலைநகராக கொண்டு ஆண்டு வந்த கோப்பரஞ்சிகின்ற பாருங்க, அந்த பகுதியை, அந்த கடலூர் துறைமுகத்தை வீர நரசிம்மன் என்னும் ஒரு மன்னன் தாக்கி அழித்தான் அப்படின்னு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. இப்படியாக இந்த போசலருடைய ஆதிக்கம் 1340 வரையிலே இந்த வட்டாரங்களிலே, இந்த கெடில் நதிக்கரை வட்டாரத்திலே அப்பப்போ வருவதும் போவதும் போர் நடப்பதும் இப்படியாகவே போய்கொண்டிருக்கிறது. அடுத்தது சேரர். இந்த திருவதிகை கோயிலுடைய கல்வெட்டில் இந்த 1313 தொடங்கி 1327 வரையில் குலசேகரன் என்னும் ஒரு சேர வேந்தர் கடலூர் மாவட்டத்தை அரசாண்டதாக ஒரு செய்தி இருக்கும். ஆக சேர மன்னர்களும் ஆண்டார் என்கிற செய்தி இந்த திருவதிகை கல்வெட்டிலே இருக்கிறது. எத்தனை மன்னனுடைய தலையீடு இருக்கு பாருங்கள். அவ்வளோ வளமோடு வீரத்தோடு இந்த பகுதி இருந்திருக்குன்னு அர்த்தம் அதுக்கு. அடுத்து உடையார்கள். இந்த உடையார்கள்ங்கிற ஒரு மரபை சார்ந்தவர்கள், அவர் சிற்றரசர்கள் தான். அங்கே 14ஆம் நூற்றாண்டுடைய தென்னார்காடு மாவட்டத்தினுடைய சில பகுதிகளை ஆணை செலுத்தியிருக்கிறார்கள். அந்த உடையார் மரபில் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பெரும் செல்வந்தர்கள், ஜமீன்தார்லாம் இருக்காங்க. ஆக அவர் பாண்டியருடைய ஆட்சியினுடைய அந்த மேலாட்சியை அவர் ஏற்றுக்கொண்டவர்கள். அடுத்தது மதுரை சுல்தான்கள். இந்த பாண்டியரை தொடர்ந்து மதுரை சுல்தான்கள் இந்த மாலிகாப்பூர் 1334 முதல் 1378 வரை 45 ஆண்டு காலம் இந்த திருமுனைப்பாடி நாட்டை அரசளித்திருக்கான். யாருங்க? மதுரை சுல்தான்கள். 14ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்திலே கிபி, அதாவது 1110 வீரபாண்டியன் என்கிற ஒரு பாண்டிய மன்னன் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, பாண்டியரை வெல்வதற்காக வடக்கே இருந்து முஸ்லீம் மன்னரின் உதவி நாடு அங்கே தான் கொலை. இது நான் சொல்லியிருக்கேன், இது ஒரு துரோகம் என்று. அவன் என்ன பண்ணியிருக்கான், தான் அண்ணன் தம்பி தகராறுக்காக, பங்காளி தகராறுக்காக, தன்னுடைய பங்காளி பாண்டியனை வெல்வதற்காக, வீழ்த்துவதற்காக அவன் வடக்கே முகாமிட்டுருக்கான். மைசூர்லாம் வெற்றி கொண்டுகிட்டு இருக்கான். அவனை போய் கூப்பிடலாம் மாலிகாப்பூரை. இந்த முஸ்லீம் உதவி நாடியதால் தென்னாட்டிலே, மதுரையிலே முஸ்லீம் ஆட்சி எளிதில் ஏற்படுவதாச்சு. அவன் ஏற்கனவே பிளான் வச்சுருக்கான், மைசூரை வென்றுட்டு இந்த மதுரை கோயில்களிலே கோடிக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள தங்க நகைகளும் வைடூரங்களும் இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்காக தான் திட்டமிட்டு இருக்கான். இவன் என்ன செய்கிறான், வீரபாண்டியத்தான் அண்ணன் தம்பி தகராக இருக்காரு, தன்னை ஆட்சியில் நிறுத்துவதற்காக நீ எங்கள் அண்ணனை கொண்டு விட்டு என்ன ஆட்சியில் வைப்பான். பாருங்கள், பருத்தி புடவே காய்ச்ச மாதிரி ஆயிடுச்சு அந்த மாலிகாப்பூர். வந்தான், எல்லாத்தையும் அழித்தான், ஈவினிங் கொண்டான் எல்லாத்தையும். எத்தனை 1000 யானைகள் மேல் பொண்ணை ஏற்றிவிட்டு சென்றால் அந்த கதையெல்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அந்த வரலாறு. அப்படி வந்தால் விடுவானா திருமுனைப்பாடி இந்த நாடு? இந்த பகுதிகள் முழுவதும் 45 ஆண்டுகள் அவருடைய கட்டுப்பாட்டில் வந்தது. அந்த முஸ்லீம் மன்னர்களுடைய இந்த கொடுங்கோன்மை நீக்குவதற்காகத்தான் விஜயநகர மன்னர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்து அந்த முகமூரியை துரத்துகிறார்கள். இப்படி தான் விஜயநகர பேரரசனுடைய ஆட்சி இங்கே வர ஆரம்பித்தது. அதனால் 14ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலிருந்து இந்த 17ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை, அதாவது 1378 1045 வரை திருமுனைப்பாடி நாடு விஜயநகர பேரரசின் கீழ் இருந்தது. அதனால் இந்த திருமுனைப்பாடி நாட்டை ஆண்ட மன்னர்களே இந்த குமார கம்பண்ணா, 1343 முதல் கிருஷ்ணதேவராயர், இவரை பற்றி நிறைய நம்ம பேசியிருக்கோம், சிந்திச்சிருக்கோம். 1509 1529 வரையில் 20 ஆண்டு. 2ஆம் ஸ்ரீரங்கன் 1614 முதல், அப்புறம் 3ஆம் வேங்கடன் 1042 முடிவு. ஆக இவங்களாம் குறிப்பிடத்தக்க மன்னர்கள். இந்த திருமுனைப்பாடி, அதாவது இந்த கெடிலம் நாட்டை ஆண்ட மன்னர்களிலே மிக குறிப்பிடத்தக்கவர்கள். ஸோ இவர்களுள்ளே நுழைஞ்சதற்கு காரணம் யாருங்க? இந்த முகமதியரை அடித்து விரட்டிருக்காதான். ஆக இப்படி விஜயநகர பேரரசு வந்தது. அதற்கு பின்னால் செஞ்சி நாயக்கருடைய கட்டுப்பாட்டிலே இந்த திருமுனைப்பாடி நாடு, இந்த கெடிலம் நாடு வருகிறது. இந்த செஞ்சி நாயக்க மரபை சேர்ந்த மன்னர்கள் தான் இந்த விஜயநகர பேரரசனுடைய தலைவின் கீழே செஞ்சி தலைவராக கொண்டு திருமுனைப்பாடி நாட்டுடைய சில பகுதிகளை ஆண்டார்கள். இவருடைய செல்வாக்கு கிட்டத்தட்ட 1170 1748 வரைக்கும் மிக ஓங்கிருது என்று சொல்லலாம்.
இவர்கள் யார் முக்கியமானு கேட்டிங்கன்னா, இந்த கோபண்ணா நாயக்கர், கிருஷ்ணப்ப நாயக்கர், அச்சுத ராமச்சந்திர நாயக்கர், வேங்கடப்ப நாயக்கர், இவங்களாம் மிக குறிப்பானவர்கள் இந்த பகுதி ஆண்டவர்களிலே. இவர்களுக்குள்ளும் இந்த கிருஷ்ணப்ப நாயக்கரே 1570 முதல் 1016 வரை மிகவும் சிறப்புற்று விளங்கினார். அப்புறம் ஏகம்பவாணன் 16ஆம் நூற்றாண்டுடைய பிற்பகுதியில் திருமுனைப்பாடி நாட்டிலே இவனும் பல காலம் ஆண்டிருக்கிறான். இவர் ஒரு வானர் மரபினர். இந்த காலத்தில் திருக்கோயிலூர் மாவட்டத்திலே அந்த ஆற்றூரை தலைவராக கொண்டு ஏகம்பவாணன்கிற ஒரு மன்னன் இவன் பெருசிறப்போடு ஆண்டான் என்று இது மகத நாடு என்று பேர் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இந்த பீஜப்பூர் சுல்தான், மொத்தத்தில் செஞ்சி நாயக்கருக்கு பின்னால் இந்த 1648 முதல் 1677 வரையில் திருமுனைப்பாடி இந்த பீஜப்பூர் சுல்தான் கைக்குள்ளே தான் இருந்தது. எத்தனை பேர் பாருங்கள். இப்போ அடுத்து பீஜப்பூர் சுல்தான் கட்டுப்பாட்டில் வந்தாச்சு இந்த நாடு. அதனால் இந்த சுல்தானுடைய ஆணையாளர்கள் இந்த சையத் நாசிர் கான், நாசிர் முகமது கான், ஒருத்தனுக்கு ஒருத்தன் இவனுக்கு பின்னாலாமா இவனுக்கு பின்னாலுங்கன்னு ஒருவர் பின் ஒருவராக இந்த ஆட்சி நடத்தினார்கள். அப்போ தான் பாருங்கள், நிறைய பேருக்கு இந்த வரலாறு தெரியாது. இவர்கள் இந்த 2 கான் இருக்கான் பாருங்கள், அதாவது நாசிர் கான் அண்டு நாசிர் முகமது கான், இவங்களுடைய தான் ஒருத்தன் பின்னால் ஒருத்தன் ஆட்சி செய்தப்போ தான் கடலூர் இஸ்லாமாபாத் என பெயர் வழங்கப்பட்டது. நல்ல காலம், அந்த பேர்லாம் இல்லை இன்னைக்கு. இஸ்லாமாபாத் பாருங்கள், இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியுங்க. கடலூருக்கு இஸ்லாமாபாத்னு பேர் இருந்தது. அதுபோல் மராத்தியர் அடுத்தது திருமுனைப்பாடி நாட்டு ஆட்சியில் மராத்தியருடைய பங்கு இருக்கிறது. அவங்களுடைய பங்கும் குறைவு கிடையாது. மராத்திய பேரரசன் சிவாஜி இருக்காமல், வீர சிவாஜி, அவன் 1877 1898 வரையில் இது சாந்தாஜி, சாம்பாஜி போன்ற உதவியாளர்கள் கொண்டு அவன் ஆட்சியில் இருந்தது திருமுனைப்பாடி நாடு. இவ்வளோ பேர் சமாளிச்சிருக்கு இந்த நிலப்பகுதி, இடைநாட்டுக்கரை பகுதி. அதுக்கப்புறம் முகலாய பேரரசு சொல்லவே வேண்டாம். 1998ஆம் ஆண்டு ஜனவரி திங்களிலிருந்து இந்த மராத்தியர்களிலிருந்து இவன் பிடிங்கிட்டான். யாருங்க? அவுரங்கசீப் கைக்கு மாறியது. அவுரங்கசீப்பின் உதவியாளர் கையில் தென்னார்காடு மாவட்டம் 1898 முதல் 1700 வரை அவுரங்கசீப்பால் அமர்த்தப்பட்ட முஸ்லீம் மாநிலங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்தது. ஆக தென்னிந்தியாவிலே அவுரங்கசீப்புடைய பேரரசுக்குள் கட்டுப்பாட்டில் இருந்த இந்த மைசூர் மாநில பகுதிகள் சில, ஆந்திர மாநில பகுதிகள் சில, தமிழ் மாநில பகுதிகள் சில இணைக்கப்பட்டு கர்நாடகம், இதில் 3 ஊர் சேர்ந்தது கர்நாடகம் பெயர் வச்சுருந்தாங்க அவுரங்கசீப். 1700 அவுரங்கசீப்பினுடைய ஆணைப்படி கர்நாடகத்தினுடைய தலைமை நவாப்பு தான் தாவூத் கான். இதெல்லாம் வரலாறு, இந்த பேர் டக்கு ஞாபகம் வரும் உங்களுக்கு. அவுரங்கசீப்பினுடைய தலைமை நவாப்பாக தான் அவன் தான் இருந்தான். அவர் தலைநகரம் ஆற்காடு. அதுதான் அதுக்கப்புறம் தென்னார்காடு வடார்காடுலாம் பிரியுது. தமிழகத்தினுடைய ஒரு பகுதி, ஒரு நகரம் அது. இந்த தலைநகரம் ஆற்காடு. அவர் தலைமையின் கீழ் தான் இந்த செஞ்சி பகுதியின் ஆணையராக இந்த ஸ்வரூப் சிங் அப்படிங்கிறவர் ஒரு இந்து மத வீரர் அமர்த்தப்பட்டார். பாருங்கள், இது ஒரு ஆச்சரியம். இந்த நிலை தான் வடக்கே அவுரங்கசீப் காலமாக அவன் செத்துடுறான். இப்போ டில்லி ஆட்சி கலகலத்து போச்சு. ஆனால் தெற்கு இருந்தவன் என்ன பண்ணிட்டான்னா, அவன் எவன் இருந்தானோ அவனுடைய அதிகாரியாக, அவனுடைய பிரதிநிதியாக நான் தான் அரசன்னு எல்லாம் பட்டமாகிட்டான். அவன் சுதந்திரமாக நாடாள தொடங்கிட்டான். அதனால் கர்நாடக தலைமை நவாப்புக்கு மேல் பெரிய தலைவனாக இருந்த ஹைதராபாத்தில் நிசாம் உல் முல்க் அவர் இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, தான் தலைமை கீழ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டான். ஆற்காடு எல்லாத்தையும் ஹைதராபாத்துடைய நிசாமுடைய கண்ட்ரோலில் வந்தாச்சு. அதுக்கப்புறம் செஞ்சியில் சிங்குகள்னு ஒரு பரம்பரை, அவனும் மராத்தியர் தான். அவங்க இந்த ஸ்வரூப் சிங்கு இந்த செஞ்சி பகுதியை பார்த்து தான் பாருங்க வந்தாங்க. ஸ்வரூப் சிங் அவன் ஆற்காடு நவாப்புக்கு கட்டுப்படாமலும் கப்பம் கட்டாமலும் தன்னை ஒரு தனி உரிமை, நான் ஒரு மன்னனுன்னு அவன் சொல்லிக்கிட்டான். இவன் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிற பெரும் பகுதியை தம் ஆணையின் கீழே கொண்டு வந்தான். ஆங்கிலேயருடைய கடலூர் செயின்ட் டேவிட் கோட்டையும் இவன் தாக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு இவன் பெற்றிருப்பான் பாருங்கள். ஆங்கிலேயர் சிலரை செஞ்சியில் சிறைப்படுத்தியும் வச்சுருந்தான். இப்படியாக பல வீரச்செயல்கள் புரிந்து 1913 ஸ்வரூப் சிங் இறந்து போனான். இவனை தொடர்ந்து இவனுடைய மகன் தேசிங்கு, இவன் ரொம்ப ஃபேமஸ். செஞ்சினா தேசிங் கோட்டை, தேசிங் மகாராஜா கோட்டை, தேசிங் அந்த வட்டாரத்தில் நிறைய கிராமிய பாடல்கள்லாம் இருக்குது. அவர் ஒரு இளைஞன் அவன் பட்டத்துக்கு வந்தான். இவனுடைய தந்தை வழியை இவனும் அதே மாதிரி தந்தையை போல மிக வீர உள்ளவனாக இருந்தான். இவன் கொஞ்ச நாள் தான் ஆட்சியில் இருந்தான். இந்த தாவூத் கானுக்கு பின் கர்நாடக நவாப்பாக 1910 ஆற்காட்டில் பட்டமேற்ற சதத்துல்லா கான் இருக்கான் பாருங்கள். அவன் கப்பம் கட்டும்படி தேசிங்கை நெருக்கினான். கப்பம் கட்டாமல் நவாப்பை எதிர்த்து போரிட்டு இறுதியில் தேசிங்கு செத்து போயிட்டாங்கிறது தான் வரலாறு.
இது தேசிய மகாராஜாக்காக தான் ரொம்ப ஃபேமஸ் அந்த பக்கம், திண்டிவனம் சைடு செஞ்சு பக்கம்லாம். அதுக்கப்புறம் கர்நாடக நவாப்புகள் கட்டுப்பாட்டில் இது வந்தது. இதோடு நான் இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். அடுத்த பகுதியை நாம் இதை பார்ப்போம்.